அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது யாசகம் கேட்டு வந்தால், தன்னிடத்திலே கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் கொடுக்க முடியவில்லையே என்று ஏக்கம் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உங்களிடத்திலே யாராவது கேட்டு வந்தால், உங்களிடத்திலே இல்லை என்று சொன்னாலும் அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நல்ல வார்த்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அதை அப்படியே உண்மைப்படுத்துவான். நல்ல மனிதர்களிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை இருக்கிறதே சகோதரர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் யாராவது கேட்டு வந்தால், பொருளாதாரம் இல்லை என்று கேட்டு வந்தால், கேட்டு வரக்கூடிய நம்மிடத்திலே அவருக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளராக இருந்தால், நம்மை அல்லாஹ் அந்த இடத்திலே உண்மையாக நடந்து கொள்ள அடியார்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டால், நம் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு கனவுக்கான விளக்கத்தை கேட்கிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கனவு நான் சொன்ன அந்த விளக்கம் சரிதானா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதிலே சிலது சரியாக இருக்கிறது, சிலது தவறாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கனவுக்கான நீங்கள் விளக்கத்தை என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியம் செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே, அப்படி நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்று தடுத்தார்கள். அந்த கனவுக்கான விளக்கத்தையும் சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களே, நல்ல மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது இப்படியான ஒன்றை செய்வேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படி எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் என்று சொன்னார்களே. அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரி நாம் என்றைக்காவது ஒரு நாள் நாம் எந்த ஒரு செயலையாக செய்யும் பொழுது இது நடக்கும், இது நடக்காது, இது தருவேன், இது தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விடுவான் என்கிற சிந்தனையாவது இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள்.